Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.1ல 9th sum பார்க்க போறோம். If Q 0,1 is equidistant from the point P 5, and R x, 6. இப்போ வந்து Qன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது Q அப்படின்னா அதுலேருந்து ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் P, அதாவது Pல இருந்தும் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கு Rலேருந்து ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குது. ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குன்னா என்ன வரும், டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரி, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதில் வந்து தெரியாத வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் QR அண்ட் PR அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உண்மையில் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ ஈக்விடிஸ்டன்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. கிவன் டீட்டெயில் எழுதிக்கலாமா? கிவன் டீட்டெயிலில் ஈக்விடிஸ்டன்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன வரும், QPயும் QRும் ஈக்குவல். இந்த இருக்கு இல்லையா, Qங்கிற பாயிண்ட்லேருந்து P ஈக்குவலாக இருக்கும். அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். சப்போஸ் இங்கே 5ன்னு இருந்தால் இங்கேயும் 5ன்னு இருக்கும். இதுதான் கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில். இப்போ வந்து இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூட் வேல்யூ எழுத போகிறோம். இந்த QP எங்கே இருக்குது, Q இருக்குது, P இருக்குது. இந்த கொஸ்டினில் இருக்கா Qவும் Pயும். இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும், 5 - 0 the whole square -3 -1 the whole squareன்னு எழுதுவோம். அப்போ எழுதுவோம், இந்த சைடு என்ன எழுதணும், 5 - 0 the whole square plus -3 - 1 the whole square. அதே மாதிரி QRோட வேல்யூ எழுதணும். QRோட வேல்யூனா இங்கே இருக்குது Q, இதோட வேல்யூ R. அப்போ x - 0 the whole square 6 - 1 the whole square. the root of என்ன வரணும், x - 0 the whole square plus 6 - 1 the whole square எழுதியாச்சு. இப்போ ரெண்டு சைடு ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக இதிலே போட்டுடலாமா, ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும், ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க வேல்யூ எழுதுனா என்ன வரும், 5 - 0 the whole squareனா 5 ஸ்கொயர் ப்ளஸ் -3 - 1னா சேம் சைன்னா ஆட் அண்ட் புட் த சேம் சைன்னா -4 the whole square தட் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 6 - 1னா 5 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், 5 5s are 25 ப்ளஸ் 4 4s are 16 ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 25. இப்போ இந்த 25 கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த ப்ளஸ் 25 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும், -25 வந்துடும். -25 வந்தால் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன மட்டும் இருக்குது, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ போடணும், என்ன வரும், +or -4ன்னு வரும். ஏன்னா 4 4s are 16. அப்போ எக்ஸோட வேல்யூ +or -4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு கேஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் வரும்னு நினச்சோம். சப்போஸ் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வரனால ரெண்டு வேல்யூ இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். மைனஸாக இருந்தாலும் 4 தான் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 4 தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்களேன், 4 × 4 அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ பாசிட்டிவ் 4ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4 × 4ன்னு எடுத்தோம்னா 16ன்னு கிடச்சிரும். இதே மைனஸ்ன்னு எடுத்தோம்னா -4 × -4னாலும் என்ன தான் கிடைக்கும், 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்னும் 4 4s are 16ன்னு கிடச்சிரும். அப்போ அதனால தான் நம்ம வந்து +or -4 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா, இது வந்து கேஸ் ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் எழுதுறது கேஸ் 2ன்னு எழுதிக்கலாம். சரியா, இப்போ இது கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் 2னா கேஸ் 1ல் வந்து என்ன எழுத போகிறோம்னா, x is equal to 4ன்னு வச்சு செய்ய போகிறோம். இந்த இடத்துல x is equal to -4ன்னு வச்சு செய்ய போகிறோம். ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா, QR டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், ரெண்டுலேயுமே PR டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் QR கண்டுபிடிக்கணும், PR கண்டுபிடிக்கணும். ஆனால் எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு போடுவோமா, போட்டோம்னா QRோட வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது QRோட வேல்யூ. ஆனால் ஆருக்கு பதிலாக இங்கே என்ன போட்டணும், நம்ம 4 போட்டுக்கணும். இந்த சைடில் வேணால் எழுதிக்கலாமா, Qவோட வேல்யூ Q என்னென்னா 0,1, Rோட வேல்யூ 4,6. இப்போ இங்கே வச்சு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x2 - x1ல் 4 - 0 the whole square ப்ளஸ் 6 - 1 the whole square. கரெக்டாக, இது ரெண்டு கேஸு. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர். இது வந்து 4 - 0 4 தான் வரும். அப்போ 4 4s are 16 ப்ளஸ் இது என்ன வரும், 5 ஸ்கொயர்னால் என்ன வரும், 25. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 25 + 16 வந்து √41. அதோட முடிஞ்சு. இப்போ வந்து அதே மாதிரி PRோட வேல்யூ எடுக்கணும். PRோட வேல்யூ இந்த இருக்குது, Rோடக்கு பதிலாக அந்த இடத்துல 4ன்னு போட்டு எழுத போகிறோம். எப்படி எழுதுவோம், ரூட் ஆஃப் என்ன வரணும், 4 - 5 the whole square ப்ளஸ்
6 minus of minus 3 the whole square. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இது வந்து minus 1 the whole squareனு வந்துரும். இது வந்து 6 plus 3 the whole squareனு வந்துரும். That is equal to 1 plus 9 9s are 81. அப்புறம் என்ன ஆட் பண்ண கிடைக்கும்? ரூட் ஆஃப் 81. இது வந்து 82ன்னு கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கேஸில் பார்க்க போகிறோம். செகண்ட் கேஸில் அதே QR போட போகிறோம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக -4ன்னு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கூட பாருங்களேன், இதே வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ் இருக்கிறதுல இந்த இடத்துல -4ன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? -4 - 0 the whole square plus 6 - 1 the whole square, that is equal to root of, இது என்ன வரும்? -4 -4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இது வந்து 5 5s are 25 is equal to root of 41, that is equal to -4 - 5 the whole square plus 6 minus of -3 the whole square, that is equal to -9 the whole square plus 9 square. ஏன்னா இதுவும் 9 ஆயிரும். இது -9 4 into -5 -9 6 plus 3 9. So root of 81 plus 81 is equal to 162. 162 L division போட்டால் 2 table 8 2s are 16 1 2 is 2. repeat 9 9s are 81. அப்போ ரூட்டுக்குள்ளே இருந்து 2 into 9 ஸ்கொயர்னு வரும். இப்போ ஸ்கொயரும் ஒரு ரூட் மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் 9√2 அப்படி மட்டும் ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோ ஆன்சர், இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ கீழே வந்து எடுத்து என்ன எழுத போகிறோம்னா, the value of x are 4 and -4. for xக்கு equal to 4க்கு என்ன வரும்? QR is equal to root 41, PR is equal to root 82. அதே மாதிரி for x is equal to -4க்கு QR is equal to root 41, PR is equal to 9√2 கொடுத்துருக்கீங்க. எழுதி கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை மட்டும் நம்ம கீழே எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான்.